லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள மரங்கள் சாலை விரிவாக்கத்திற்காக வெட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மரங்களை வெட்டுவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் கிரிவலத்திற்காக வரும் பக்தர்களின் நலன் கருதி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 65 கோடி ரூபாய் செலவில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக கிரிவல பாதையில் உள்ள மரங்கள் வெட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மலை சுற்றும் பாதையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு சாலை விரிவுபடுத்துறதா ஒரு ஆபத்தான ஒரு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காரு. இதன் காரணமாக மாதம் 5 லட்சம் 6 லட்சம் பேர் கூடுற மக்களுக்கு போதுமான காற்று வசதி பற்றாதனால பெரும் துன்பப்படுறாங்க. புவி வெப்பமயமாதல் பிரச்சினைக்கு தீர்வாக 33% காடுகளை பராமரிக்க வேண்டும் என்று கூறும் அரசே மரங்களை வெட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது அவர்களின் ஆதங்கம். மரங்களை வெட்டுவதை விடுத்து மாற்று வழிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோருகின்றனர். பௌர்ணமி அன்று மூலிகை காற்று தன்னுடைய உடம்புல படணும் அப்படின்றதுக்காக பெங்களூர்ல இருந்து சென்னையில இருந்து இந்தியாவில இருந்து பல பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலிகை காற்று வாங்கணும். தாம் இருக்கிற இடத்துல வந்து சுத்தமான காற்று இல்ல, திருவண்ணாமலை வந்தாதான் நம்ம வந்து மூலிகை காற்று நல்ல காற்று கிடைக்கின்றதுனால பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மலை சுற்றுப்பாதையில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மரங்களை வந்து வெற்றி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. சாலை அகலப்படுத்துவது கண்டிப்பாக நோக்கம், அது வந்து அரசாங்க நோக்கம் வந்து வகுக்கக்கூடிய நோக்கம் தான். கிரிவல பாதையை விரிவாக்கம் செய்ய இதுவரை 50 மரங்கள் வெட்டப்பட்டு இருப்பதாகவும் மேலும் 200 மரங்கள் வெட்டப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சாலையை விரிவாக்கம் செய்வது வரவேற்கத்தக்க திட்டம்தான் என்றாலும் அதற்காக மரங்கள் அழிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்று கூறும் அப்பகுதி மக்கள் மரங்களை காக்க பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கவும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் கோவிந்தராஜுலு.